வணக்கம் எல்லாருக்கும். நான் சுனிதா மதன் அண்ட் ஆதி நந்தா திருப்பி இந்த மாம் லைஃப் டு பாஸ் லைஃப் சீரீஸ்க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அந்த பிஸ்னஸ் பற்றி கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் எங்களுக்கு என்கொயரி வர்றது, அது அக்கார்டிங்காக நாங்கள் வந்து இந்த வீடியோஸ் இந்த லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிற வேரியஸ் மித், அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆதி வந்து அவங்க பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுப்பாங்க. தென் வில் கெட் ஸ்டார்டட். வணக்கம் எல்லாருக்கும். சுனிதா சொன்ன மாதிரி எங்களுக்கு வர்ற அடிக்கடி வர கொஸ்டின் இது. பட் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து டே டு டே லைஃப்லயே வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன், ஆன்லைன் ஸ்பேஸ் அப்படின்னாவே வந்து ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய பாக்குறோம், எல்லா சோசியல் மீடியாலயும் பாக்குறோம், வர்ற போஸ்டா இருக்குது, ரீல்ஸா இருக்கட்டும், நிறைய லக்ஸரியை பாக்குறோம். அதனால வந்து ஆன்லைன் ஸ்பேஸ்னாவே நம்ம ஒரு பயத்துக்கு ஆளாயிடுறோம். ஓ, இப்படிலாம் இருக்குமா அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் வந்து நிறைய இன்கம் போஸ்ட் அந்த மாதிரி வெறும் ஸ்கிரீன்ஷாட்ஸ் மட்டும் பாக்குறோம். அதுல அந்த போஸ்ட்டுக்கும் கான்டெக்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இல்லாம, சம்டைம்ஸ் வந்து என்னன்னா ப்ராமிஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஓ, நீ வந்து ஒரே நாள்ல இப்படி ஆயிருவ, அதுக்கு ஒரு ப்ராப்பர் இது இல்லாம இருக்குது. பட் இன்னைக்கு நானும் சுனிதா நாங்க 2 பேருமே வந்து ஒரு ஃபுல் டைமா ஒர்க் பண்றோம். அதே மாதிரி நம்மள பல பேர் நம்ம அது மாதிரி இருக்கிறோம். பட் சம்டைம்ஸ் வந்து இன்ஃபேக்ட் இந்த பிசினஸ் வர்றதுக்கு முன்னால எங்களுக்கு கூட அந்த இது இருந்தது. எங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் இருந்தது, இது ரியலா. அதுக்கப்புறம் நம்ம கூடவே வரும் ஒரு பயம் இருக்கும், ஐயோ நம்ம கரெக்டான டெசிஷன் எடுக்கிறோமா, இது ராங்கா, இது தப்பா ஆயிருமோ அப்படின்ட்டு. நம்ம கிட்ட இயற்கையாவே ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, நம்ம நிறைய திங்க் பண்ணுவோம் சில நேரத்துல. இன்கேஸ் புது விஷயத்த செய்யறப்பல அத அதுல இருக்கிற ஃபேக்ட்ஸ் அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து நிறைய ஜட்மெண்ட் எல்லாம் நிறைய ஒரு திங்க் பண்ணுவோம். எஸ்பெஷலி இப்போ நம்ம எல்லாருமே நம்மளோட ஹோம் கண்ட்ரில இருந்து வேற ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட திங்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஐ திங்க் சுனிதா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்களோட மிஸ் என்ன எக்ஸாக்டா இன்னைக்கு நாங்க கரண்ட் லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஆடியன்ஸ் இருந்து. ஐ திங்க் சுனிதா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சுனிதா, ஓவர் டு யூ. ஸோ தேங்க்ஸ் ஆதி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கவர் பண்ண போகிறது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ண பிறகு எவ்வளோ சீக்கிரம் நான் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நானும் ஆதியும் நிறைய வாட்டி இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் நாட் ஏ குவிக் ரிச் ஸ்கீம் கிடையாது. இது நீங்கள் ஓவர் நைட்லேயே வந்து இங்கே மிரக்கல்ல இருக்கிறது லாட்ரி சிஸ்டம் அதெல்லாம், திஸ் இஸ் நத்திங் ஹேப்னிங் ஹியர். இது எனி அதர் பிஸ்னஸ் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி அண்ட் உங்களுக்கு யூ ஹாவ் டு கிவ் கொஞ்சம் டைம் உங்கள் பிஸ்னஸ் க்ரோ பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு. ஸோ நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா ஓகே மினிமம் அப்பயும் லைக் நான் இவ்வளோ சொன்னால் கூட சில பேர் புஷ் பண்ணுவாங்க, எவ்வளோ மினிமம் எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்யூனிட்டி நாங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஹியூஜ் கம்யூனிட்டி. வி ஹாவ் அரவுண்ட் மோர் தென் 250K. இப்போ 267 நினைக்கிறேன்ல, 267K ஆயிட்டாங்க இப்போ. ஸோ ஸோ எவ்ரி பிஸ்னஸஸ் எல்லாருக்கும் ரிசல்ட்ஸ் வேற வேற வரும். பட் டு கிவ் அன் ஐடியா, சில பேருக்கு 3 months 1 monthல கூட சில டைமுக்கு லைக் தே ஹவ் ஸ்டார்டட் ஏர்னிங் 5 digit, ரைட்? சில பேர் அவங்களுக்கு தே ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் வார்ம் மார்க்கெட் இருக்கும். ஸோ அதனால தேர் வில் மல்டிபிள் ரீசன்ஸ். ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ வாட் ஆர் த ரீசன்ஸ் இருக்கலான்னு. தேர்ஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல், இந்த ரூல் தான் இருக்கும்னு கிடையாது. பட் இட் மைட் பி லைக் லாட் ஆஃப் வார்ம் மார்க்கெட் இருக்கும். வார்ம் மார்க்கெட்னா உங்க சிஸ்டர்ஸ், உங்க பிரதர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க தெரிஞ்சவங்களுக்கு யூனோ, ஸோ அவங்க வந்து இமீடியட்டா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ தட் மைட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இல்லைன்னா அவங்க ஏற்கனவே வந்து சோஷியல் மீடியாவை ரொம்ப ஆக்டிவா இருந்திருப்பாங்க. ஸோ தே ஆல்ரெடி ஹேவ் லாட் ஆஃப் ஃபாலோவர்ஸ். ஸோ இதெல்லாம் நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் டு ஆன்சர் த கொஸ்டின், 1 monthல ரிசல்ட்ஸ் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 6 months வரைக்கும் ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஸோ தேர் இஸ் நத்திங் ஹியர் ஹேப்பனிங் ஓவர் நைட்ல. இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணேன், அடுத்த வாரமே எனக்கு வந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரினா வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். 1 week 2 weeks அதெல்லாம் வந்து வி ஹாவ் டு பி வெரி ரியலிஸ்டிக். இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. ஸோ யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் நீங்கள் ஷாப் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு டிம் ஹோட்டல்ஸ் இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு துணி கடை ஏதோ ஓப்பன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க.
as a franchisee மாதிரி. So you cannot expect within 1 week your unga shop on this flooded with customers. அதே மாதிரி தான் இது. This is just the differences of the physical shop, இது வந்து online shop. ஸோ அதுதான் the difference இருக்கு தவிர மற்றபடி everything remains the same. எப்படி உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஷாப்ல கிராஜுவலா உங்களுக்கு நீங்க ப்ராஃபிட் பண்ண பார்க்க ஆரம்பிப்பீங்க, அதே மாதிரி இதுலயும் கிராஜுவலா நீங்க பார்ப்பீங்க. பட் அஃப்கோர்ஸ் கன்சிஸ்டன்சி இதுல கண்டிப்பா வேணும். அட் தி சேம் டைம் நானும் அது நிறைய வாட்டி சொன்ன மாதிரி we have unlimited success stories here. ஸோ எல்லாரும் சக்சஸ் பார்ப்பாங்க, provided you are consistent and you are not leaving, you're not leaving the hope, the motivation உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இது ரெண்டு கண்டிப்பா வேணும். So that is one of the myth. I think we wanted to focus that overnight rich scheme kadayadu. This will take time, and the time might range from 1 month to 6 months. So it all depends on your efforts. Second point வந்து ஆதி கவர் பண்ணுவாங்க. இன்னொரு கொஸ்டின் இருக்கு, இன்னொரு மித் வந்து இதுதான் எல்லாருக்கும் வருது. ஐயோ நான் வந்து ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்னா என் ஜாபை குவிட் பண்ணணுமா, அதை நான் சக்சஸா இருக்கணும்னா? அது கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க எங்களையும் சுனிதாவே நிறைய நாள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். இந்த பிசினஸ் வந்து நாங்க பர்டிகுலரா நாங்க எந்த பிரான்ச்சைசி மாடல் பண்றோமோ அந்த பிசினஸ் வந்து 50 இயர்ஸா இந்த அக்ராஸ் த குளோப் இயங்கிட்டு இருக்கு. அதுல நீங்க ஒரு ஸ்டெபிலிட்டி தெரிஞ்சிருக்கும். ஜாப் இல்லாத நாள், ஜாபை விட்டாம இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் இதை வந்து என்ன செய்யறாங்க, ஆக்சுவலா இந்த பிசினஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதே எதுக்காக, ஒரு சைடு ஹசலுக்காக, ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸாக்காக இதை பண்றாங்க. அதனால அது வந்து ரூல்ட் அவுட் கிடையவே கிடையாது. ரியாலிட்டி என்னன்னா, நிறைய பேர் எங்க கம்யூனிட்டியில அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஜாபோடே பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த பிசினஸ் மாடல் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப அவங்களும் ஃபுல் டைம் பண்றாங்க, நானும் ஃபுல் டைம் பண்றேன். அங்க ட்ரைனிங் சிஸ்டமா இருக்கட்டும், நம்ம பிசினஸ் மேனேஜ் பண்ற லீட் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ஒரு இமெயில் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், சேல்ஸ் பண்ணலா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆட்டோமேஷன்ல இருக்கு. எஸ், டெஃபினட்டா அவங்க சொன்னாங்க, சுனிதா சொன்னாங்க, எப்படி ஒரு பிசிக்கலா ஒரு ஷாப் இயங்குதோ அதே மாதிரி இது நாங்க ஆன்லைன் ஸ்பேஸ்ல பண்றோம். பிகாஸ் இதுக்கு வந்து இன்வென்ட்ரியோ அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. பட் நம்மளுக்கு பிசினஸ்க்குன்னு ஒரு 1 or 2 hours நம்ம கொடுக்கறத என்ன செய்யணும், கண்டிப்பா கொடுக்கணும். அவங்க அழகா சொன்னாங்க, ஓவர் நைட்ல மேஜிக்கல் பண்ணி வர்றது ரெவன்யூ எதுவுமே வராது. இது பிசினஸ், ஆனா ஆன்லைன் ஸ்பேஸ்ல பண்றோம். நம்ம வேலையை விட தேவையில்ல. அட்லீஸ்ட் ஒரு 1 hour to 2 hour வந்து ஒரு நாளைக்கு நம்ம பிசினஸ்க்காக நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். எந்த ஒரு அப்பதான் அது பேர் பிசினஸ். இல்லைன்னா அது ஒரு லாட்ரி. இல்ல எதுவுமே பண்ணாம ஒரு நாள் டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு நம்ம லக் இருந்தா இது கிடையாது. இதை எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப தெளிவா சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா சிலர் வந்து ஃபுல் டைம் ஜாப் பண்றவங்க இருக்காங்க, பட் அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர், இது நான் பண்ணா என் சைடு என்னோட ஜாப் அஃபெக்ட் ஆயிருமா? அது எதுவுமே கிடையாது. பிகாஸ் இங்க இருக்கிற ட்ரைனிங் சிஸ்டமா இருக்கட்டும், அவங்க சுனிதா சொன்னாங்க, இன்னைக்கு 267K பீப்புள் வந்து இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட், இந்த ஒன்லி மென்டார் கோச் வந்து லைஃப் டைம் இருக்காங்க. இந்த கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து எப்பவுமே நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம எந்த விதத்துல எங்கேயுமே ஸ்டக் ஆக மாட்டோம். அது மாதிரி ட்ரைனிங் மாடியூலுமே வந்து வீடியோ பேஸ்ட் ட்ரைனிங் இருக்கிறதுனால யாரு வேணாலும் என்ன செய்யலாம், கத்துக்கலாம். எதுவுமே டார்கெட் அது மாதிரி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து எப்படி இன்னைக்கு ஜாப்ல நீங்க இதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம ஜாப்லயே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு கேபிஐ இருக்கும். பர்டிகுலர் கேபிஐ நம்ம என்ன செய்யணும், அச்சீவ் பண்ணி ஆகணும் when we sit for நம்மளோட இயர்லி அசஸ்மெண்ட்டுக்கு. கரெக்டுங்களா? பட் அந்த மாதிரி எந்த கண்டிஷன் கிடையாது. பிகாஸ் இது பிசினஸ், இந்த பிசினஸ் நம்ம தான் ஓனர். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் இப்போ நம்மளுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கணும், நம்ம எப்படி இந்த பிசினஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏன்னா இந்த பிசினஸ்ல வந்து அவங்க சுனிதா சொன்னாங்க, இந்த மாதிரி 5 figure சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, 7 figure எடுக்கிறவங்களும் இருக்காங்க, 1 monthல எடுத்தவங்களும் இருக்காங்க, 1 yearல எடுத்தவங்களும் இருக்காங்க. இது பியூரா பேஸ்ட் ஆன் யோர் கன்சிஸ்டன்சி, உங்களோட எஃபர்ட்ஸ் எவ்வளவு, ட்ரைனிங் மாடல் எல்லாம் சேம் தான். இது பர்சன் டு பர்சன் டிஃபரெண்ட் ஆகும். பிகாஸ் அவங்களோட இண்டிவிஜுவல் எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி. அதனால ஜாபை விடணுங்கிறது எந்த அவசியம் கிடையாது. ஐ திங்க் இந்த மித்தை வந்து நம்ம அறவே எடுத்துடலாம் மைண்ட்ல இருந்து. ஏன்னா அதுக்கு நானும் சுனிதாவுமே எக்ஸாம்பிள். நாங்க 2 பேருமே இன்னும் பண்ணிட்டு எங்களை நிறைய நாளா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அவங்களும் ஃபுல் டைம் இருக்காங்க, நானும் ஃபுல் டைம் வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பிசினஸ் வந்து நம்மளோட டே டு டே லைஃபை ஃபிட் பண்ற மாதிரி தான் இருக்கு, நம்மளுக்கு இருக்குது. சுனிதா நீங்க இது ஒண்ணு ஆட் பண்ண விருப்பப்படுறேன் நானு. லைக் ஜாப் விட அவசியம் இல்லை, பட் எங்க கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாப் விட்டுட்டாங்க. அது ஏன்னா பிகாஸ் இந்த பிசினஸ் வந்து அவங்க ரெகுலர் இன்கமோட 4 மடங்கு 5
மடங்கு அதிகமா பண்ண அது ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்ட். இயர்லி அது ரிட்டயர்மென்ட். ஆமா. ஸோ ஏர்லி ரிட்டயர்மென்ட் கரெக்ட். வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாரி நெறைய கேஸஸ் இருக்கு. பட் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக நீங்க ஜாப் விடணும்னா, அது ஆதி சொன்ன மாதிரி கண்டிப்பா அது தேவை கிடையாது. ஸோ 3 பாயிண்ட் வித் வந்து நேத்து கூட எனக்கு இன்ஃபாக்ட் ஒரு கால் வந்தது. ஸோ அவங்க ஓகே. சொன்னாங்க டெக் சேவி. ஸோ அவங்க சொன்னாங்க லைக் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு. நான் உங்க வீடியோ ரொம்ப ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அண்ட் உங்க நீங்களும் லைக் இன்னொரு மேடம் லைக் அவங்க அக்கா சொன்னாங்க தமிழ்ல ம். பேசியிருந்தாங்க. ஸோ அந்த ஆ, அக்கா இன்னொரு அக்காவும் பண்றாங்க உங்க கூடன்னு சொல்லிட்டு ஸோ தே ஆர் ஃபாலோயிங் அப்னா கொஞ்ச நேரமா பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாளா. ஸோ அவங்க சொன்னாங்க எனக்கு டெக் சேவி கிடையாது. எனக்கு வந்து ஆன்லைன்லவே ஒரே ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். ஸோ இது ஒரு மித்து தட் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைன்னா டெக் சேவியா இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும்னு. திஸ் இஸ் அ வெரி வெரி ராங் அது பிலீவ் தட் நீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் டெக்னிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நீங்க பண்ண முடியும். அதெல்லாம் கிடையாது. ஸோ யூ கேன் இஃப் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா that means you are capable of doing the business. ஸோ அவ்வளோதான் நாலேஜ் உங்களுக்கு வேணும். அது தவிர கொஞ்சம் கொஞ்சம் வாட் எவர் இன்ஃபர்மேஷன் வாட் எவர் நாலேஜ் உங்களுக்கு தேவை அது வந்து எங்க பிஸ்னஸ் கம்யூனிட்டி லைக் உங்க மென்டர் உங்க கோச் நீங்க யார் டீம்ல ஜாயின் பண்ணுவீங்க யூ வில் பி ஹேவிங் அ மென்டர் அண்ட் அ கோச் அவங்க வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அது தவிர உங்களுக்கு நிறைய நிறைய ஆன்லைன் வீடியோ பேஸ்ட் ட்ரைனிங்ஸ் இருக்கும். எது வச்சு யூ கேன் லேர்ன் இட். அண்ட் ஐ திங்க் ஆதி இந்த விஷயம் நிறைய எங்க லைவ்ல சொல்லியிருக்காங்க that we are gaining a new skill in this business, so இது வந்து நியூ ஸ்கில். இது வந்து இந்த பிசினஸ்ல மட்டும் இல்லை, நீங்க எந்த பிசினஸ்ல வேணா நீங்க எந்த பிசினஸ் நீங்க ஆன்லைன் பண்ணறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்களோ எந்த பிசினஸ்ல கூட இந்த ஸ்கில் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நீங்க வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு ப்ரமோட் பண்ண முடியும் உங்க பிசினஸை. ஸோ பாயிண்ட் இஸ் நீங்க டெக் சேவி தேவை கிடையாது. நீங்க செகண்ட் பாயிண்ட் வாட் எவர் லிட்டில் நாலேஜ் இஸ் நீடட் அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் இருக்கும் உங்களுக்கு. தேர்ட் பாயிண்ட் உங்களுக்கு ட்ரைனிங்ல எதுவும் புரியலையா யூஆர் கெட்டிங் ஸ்டக் உங்களுக்கு லைஃப் டைம் மென்டர் அண்ட் கோச் இருப்பாங்க. அதுவும் நாங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் தட் யூ வில் பி ஹேவிங் எ லைஃப் டைம் மென்டர் அண்ட் கோச். அப்பார்ட் ஃப்ரம் தேட் உங்களுக்கு ஹியூஜ் கம்யூனிட்டி இருக்கு. நீங்க அந்த மென்டர் அண்ட் கோச் மேலதான் டிபெண்ட் பண்ணணும்னு கிடையாது. யூ வில் பி ஹேவிங் ஏ access to a platform where you can உங்க questions post பண்ணலாம் and you will be getting tons and tons of answers. So உங்க கம்யூனிட்டியோட you will be connected basically on the platformல. So you will be never left alone. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வராது. பிகாஸ் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும் இங்கேருந்து. ஸோ அதனால இஃப் சம்ஒன் இஸ் கெட்டிங் ஸ்டக் சேயிங் ஓகே எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கிடையாது என்னால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னா ஸோ இது கண்டிப்பாக அது மெத்தது. தெர் இஸ் நோ டெக்னிக்கல் ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது இந்த பிஸ்னஸ்க்கு. ஸோ ஸோ இது தேர்ட் பாயிண்ட் விச் வி வாண்டட் டு கவர். Adi, over to you for the fourth point. இப்போ இன்னொரு மித்து இதுதான் நம்ம என்ன இது ஒன்லி செல்லிங்கா இட்ஸ் அபவுட் செல்லிங் அப்படிங்கிறது இது ஒரு பெருசா எல்லாருமே பயப்படக்கூடிய விஷயம். பட் இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல நான் விருப்பப்படுறேங்க. இப்ப நம்ம ஒரு கார் ஷோரூம் போறோங்க. ஓகே, கார் வாங்க போறோம். காரை விற்கிறவங்க டைரக்டா செல் பண்ணிடுறாங்களா நம்ம கிட்ட? அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? செல்லிங். உலகமே வந்து அதுலதான் இயங்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? எந்த ஒரு பிசினஸா இருக்கட்டும் ஆன்லைன் மட்டும் கிடையாது. உலகமே இயங்குறது எதுல? ஓகே, இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க? அந்த சேல்ஸ் ரெப்போ அந்த கம்பெனியோட யாரோ ஒருத்தங்க தே ஸ்பீக் டு அஸ். அவங்க தே கெயின் ட்ரஸ்ட், ரைட்? ஓகே, அவங்க ரியல் பர்சனா இருக்காங்க. அந்த பர்டிகுலர் XYZ ப்ராடக்ட் பத்தி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க? இதனோட ஃபீச்சர்ஸ் சொல்றாங்க, இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் பண்றாங்க. எப்படி அதை ஆப்ரேட் பண்ணணும் எல்லாத்தையுமே அவங்க பண்றாங்க. திருப்ப ஃபர்தரா ஒன்ஸ் அந்த பொருளை நம்ம வாங்கினோமோ, ஒன்ஸ் அந்த பிரான்ச்சைசி மாடலை நம்ம எடுத்தாலோ, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு மல்டிபிளெக்ஸ் போறதா இருக்கட்டும், ஒரு கேமிங் எதுவா இருந்தாலுமே எல்லாரும் செய்யறது இதுதான். அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருளை வாங்கினாவோ, அந்த பிசினஸ் மாடலை வாங்கினாலோ, அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்ப எந்த நீங்க பிரான்ச்சைசி மாடலை நீங்க ஏர்ன் பண்ணாலும், மெக்டியா இருக்கட்டும், சிமாட்டான்ஸா இருக்கட்டும், எந்த ரெஸ்டாரண்ட் சப்வேயா இருக்கட்டும், எது எடுத்துக்கிட்டாலும் எல்லா பிரான்ச்சைசி மாடல் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த பிரான்ச்சைசிக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. பிகாஸ் அந்த வேல்யூ கொடுக்குறாங்க அந்த பர்டிகுலர்
பிசினஸ் மாடலோட வேல்யூ கொடுக்குறாங்க, அதை பத்தி எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நானும் சுனிதாவும் பண்றது அதுதான். நாங்க கண்டினியூஸா ஷோவை பாருறதே வந்து வி ஆர் வி ஆர் த ரியல் பீப்புள். அண்ட் எங்களோட பேஜஸ் நீங்க பாத்துருப்பீங்க, நாங்க என்ன ரியல் லைஃப்ல எப்படி இருக்கோமோ அதை நாங்க ஷோ பண்றோம். நாங்க எங்களோட ஆடியன்ஸ் சொல்றோம், பிகாஸ் இது ஆன்லைன்ல இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நாங்க என்ன பிசினஸ் மாடல் பண்றோம்ங்கிறத அந்த எஜுகேஷனை தான் நாங்க எல்லாருக்கும் என்ன செய்யறோம், இந்த பிசினஸ் பண்றதுக்கு இது தேவை, இதெல்லாம் தேவை, இந்த பிசினஸ் எங்ககிட்ட வந்தீங்கன்னா இதெல்லாம் நாங்க உங்களுக்கு ஆஃபர் பண்றோம். மீன்ஸ் எப்படி உங்களை பிசினஸ் செட் பண்ணணும். ஐ திங்க் மேபி 2 to 3 months பேக் வந்து எங்க பிசினஸ் மாடல் எப்படி ஆப்ரேட் ஆகுங்கிற எஜுகேஷனை நாங்க, எங்களோட சிஸ்டமே எப்படி ஆகும் அப்படிங்கறது பிசினஸ் இந்த பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்க டீமோட நாங்க என்ன செஞ்சோம், எல்லாருக்குமே அதை நாங்க சொல்லி கொடுத்தோம். எப்படி எங்களோட இமெயில் மார்க்கெட்டிங் நாங்க மேனேஜ் பண்ணுவோம், எப்படி லீட் மார்க்கெட்டிங், இந்த எஜுகேஷனை தான் நாங்க என்ன செய்யறோம், கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எப்படி எங்களுக்கு ஆடியன்ஸோட குவயரிஸ் இருக்கோ, பேஸ்ட் ஆன் தட் வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன செய்யறோம், அந்த லைவ்ல வந்து அவங்க எல்லாருக்கும் அந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நாங்க என்ன செய்யறோம், ஒரு எஜுகேஷனை நாங்க தர்றோம். அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்ல வந்த பிறகு எங்ககிட்ட சப்போர்ட் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி 266K பீப்புள் வந்து இருக்காங்க. அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதனால வந்து ஓ, நம்ம இந்த ஆன்லைன் பிசினஸ்ல வந்துட்டா நம்மள வந்து கம்ப்யூட்டர் கொடுத்து எதையாவது செல் பண்ண வச்சிருவாங்களோ, அப்படி கிடையவே கிடையாது. அந்த மைண்ட் செட்ல இருந்து நம்ம எல்லாருமே வந்துடும். ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாவே ஒரு பிசினஸ் ஓனரா எனக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும், ஐ ஷுட் ஏபிள் டு கான்வர்ஸ் வித் பீப்புள். பை தட் ஐ ஷுட் ஏபிள் டு கெயின் ட்ரஸ்ட். மனுஷங்க கிட்ட ட்ரஸ்ட் கெயின் பண்றதுக்கு எந்த ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் ஓனரோட குவாலிட்டிஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் நான் என்ன பிசினஸ் மாடல் பண்றேன்னா அந்த பிசினஸ் மாடலோட எஜுகேஷன், அதை பத்தி நான் வேல்யூ எஜுகேஷன் கொடுத்தாதான் அடுத்தது என்ன செய்வாங்க, வி கேன் ஏபிள் டு டெவலப் அவர் பிசினஸ். எந்த ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஒரு ஸ்கூலிங் சிஸ்டமா இருக்கட்டும், ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் உள்ள வந்த பிறகு எப்படி நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அக்ராஸ் த குளோப் எல்லாத்துல இருக்கு. இது ஆன்லைன் பிசினஸ்ல மட்டுமே என்ன கிடையாது கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். செல்லிங் மட்டுமே கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அந்த மைண்ட் செட்ல இருந்து வந்துடும். இந்த செல்லிங்னு ஒரு வார்த்தை தான் நம்மள என்ன செய்யுது, ஒரு ஸ்டெப் அப்படி பின்னால வச்சுக்கோ, ஐயோ நான் வந்து சேல்ஸ் பர்சன் இல்ல. பட் இட்ஸ் நாட் தட். இப்ப பிசினஸ் நடத்துற எல்லாரும் சேல்ஸ் பர்சனா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கும் எல்லாருமே சேல்ஸ் பர்சனா 100% கிடையாது. பட் எல்லாரோட ஜாப் ரோல்லையும் இந்த நாள் நான் சொன்னது தேவை. கரெக்டுங்களா சுனிதா, நீங்க இது அக்செப்ட் பண்றீங்களா? இந்த 4 குவாலிட்டியும் நீங்க இப்ப ஒரு ஜாப் பண்றோம், அதுல தேவையா இல்லையா? கண்டிப்பா நம்ம ரோல்ல நம்மளுக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க, நம்மளுக்கு சைட்ல 2 பேர் இருப்பாங்க, கொலீக்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், டைரக்டா எல்லாமே ஒரு விதத்துல நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அது ஒரு செல்லிங் தான்ல. நான் வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு டீம் லீடா இருக்கிறேன், நான் ஒரு 2 பேருக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன், இதுதான் நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன், நம்ம சொல்லி கொடுக்குறோம், அவங்களுக்கு புரிய வைக்கிறோம், அவன் மேல நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். அப்பதான் நாளைக்கு அவர் ப்ராப்பரா நம்மளுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாரு. கரெக்டுங்களா? அவரு நம்ம கூட நம்ம ரெக்ரூட் பண்ண பிறகு அவருக்கு கண்டினியூஸா நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். கரெக்டுங்களா? இதுதான் நம்மளும் இங்க பண்றோம். இதுதான் எல்லா பிசினஸுமே பண்றாங்க. அதை வந்து அந்த மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளியே வரணுங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா செல்லிங் அப்படின்னாவே அந்த பயமே தேவை கிடையாது. இன்னைக்கு என்டையர் அக்ராஸ் த குளோப் பண்ற எல்லா பிசினஸுமே பேஸ்ட் ஆன் திஸ் 4 பேராமீட்டர்ஸ் தான். கிரியேட் கான்வர்சேஷன், கெயின் ட்ரஸ்ட், கிவ் வேல்யூட் எஜுகேஷன் அண்ட் ரெண்டர் சப்போர்ட். இந்த 4ல தான் எல்லா பிசினஸ் மாடலுமே இயங்குது அப்படிங்கறத நான் சொல்றேன். கண்டிப்பா. எனி பிசினஸ் நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. பிகாஸ் அது இல்லாம வந்து வித்வுட் டாக்கிங், வித்வுட் ஹேவிங் ஏ ட்ரஸ்ட் கெயின், there is nothing called business, right? Business ni level job solren, everything is built on that 4 pillars. So this business is no different from நீங்க சொன்ன மாதிரி டெஃபினட்டா வந்து இட் இஸ் மெயின். அந்த 4 குவாலிட்டிஸ் தான் இதுல வந்து தேவைப்படுது. And we are not doing any marketing of the product or any selling of the product. அந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். பேக்எண்ட்ல ப்ராடக்ட் இருக்கு, டெஃபினட்டா ப்ராடக்ட் இருக்கு, இல்லைன்னு சொல்ல நாங்க. பட் நீங்க ஒரு நான் ஒரு ஆதி நீங்க எப்பவுமே நாங்க வந்து இவ்வளோ மாசமா நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாம் லைஃப் டு பாஸ் லைஃப். பட் நாங்க இப்போ வரைக்கும் வந்து எப்பவுமே இந்த மார்க்கெட்டிங் பண்ணது கிடையாது. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தட் வி ஆர் நாட் இன் டு த மார்க்கெட்டிங் ஆர் செல்லிங் ஆஃப் எனி ப்ராடக்ட் கோர் பிஸ்னஸ். பட் பேக் அண்ட்ல தேர் இஸ், நீங்க பிசினஸ் ஜாயின் பண்ண பிறகு தெரியும் உங்களுக்கு அது எப்படி பிசினஸ் மாடல் ஒர்க் ஆகுது. அதனால தான் நாங்கள் சொல்றதே, நீங்க ஜாயின் பண்ணுங்க. தேர் இஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் கேன் நாட் பி லைக், ஆர் அது வந்து இங்க ஷேர் பண்ணாலும் உங்க புரியறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் இட் இஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அது நீங்க புரியறதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தாகணும், அப்போதான் உங்களுக்கு புரியும் வாட் இஸ் வாட். ஸோ யா, கண்டிப்பா லைக் திஸ் பிஸ்னஸ்ல வந்து நாங்கள் டைரக்டா இந்த selling of product we don't do it.
ஸோ யா. இப்போ லாங் டேர்ம்ல வந்து ஆன்லைன் பிசினஸ் வந்து லாங் டேர்ம்ல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி நம்ம பண்ணா நல்லது. பிகாஸ் எவ்ரி டே வந்து வி ஹாவ் டு ஷோ அப் ஆன் அவர் பேஜ். இப்போ எங்க பிசினஸ் பேஜ்ல பாத்தீங்கன்னா எவ்ரி டே வி மஸ்ட் பி ஷேரிங் சம் கான்டென்ட் விச் ரிலேட்ஸ் டு த பிசினஸ், ஒரு லேர்னிங். அதே மாதிரி சுனிதா சொன்னாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங் தான் இங்க. ஆஹ் இதெல்லாம் லாங் டேர்முக்கு. ஓகே, இன்னைக்கு நான் படிப்பேன் நாளைக்கு படிக்க மாட்டேன், அது அப்படி கிடையாது. அதே மாதிரி ப்ரூவன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ வந்து நான் ஒரு தனியா இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸ் பண்றேன்னா என்னோட பர்டிகுலர் பிராண்டுக்கு நான் தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஒர்க் பண்ணணும். பட் இந்த பிசினஸ் வந்து 50 இயர்ஸா அக்ராஸ் த குளோப் இருக்கிறதுனால ஆல்ரெடி ப்ரீ பில்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்ன செய்யறதுக்கு இருக்குது. அதனால நம்ம புதுசா எதை இன்வென்ட் பண்றது இல்லை. இன்வென்ட் பண்ணி கொடுத்ததை நம்ம என்ன செய்யணும், ஃபர்தரா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம பண்ணலாமே தவிர புதுசா இன்வெர்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா எல்லா ட்ரையல் அண்ட் எரர் ஆல்ரெடி நம்மளோட குளோபல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஐ திங்க் எந்த ஒரு லைவ்லையும் நானும் சுனிதாவும் ஒருத்தருக்கு கூட நாங்க வந்து ஆஹ் ரொம்ப ஐசிங்கா ஒரு ஷைனியா ஒரு ஆஃபர் நாங்க சொன்னதே இல்லை, நாங்க சொல்லவே மாட்டோம். நாங்க கஷ்டப்பட்டதே சொல்லியிருக்கோம். நாங்க எங்களோட ரியல் பேக்ரவுண்டே சொல்லியிருக்கோம். நாங்க 2 பேருமே டெக் செய்தி கிடையாது. நாங்க 2 பேரும் மார்க்கெட், அதான் உண்மை. இதுக்கு முன்னால எங்க ஃபேஸ்புக் பேஜை திறந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி நான் ஜீரோ. நான் சோஷியல் மீடியால எதுவுமே கிடையாது. இப்பதான் லைக் அந்த பிசினஸ் ஜாயின் பண்ண பிறகுதான். அதோ நான் நிறைய வாட்டி சொன்ன மாதிரி ஐடி பேக்ரவுண்ட்ல வந்தாலும் ஐ வாஸ் ஜீரோ இன் சோஷியல் மீடியா. ஸோ டெஃபினட்டா ஸோ அதை பத்தி நாங்க ஐ திங்க் எவ்ரி எபிசோட்லயே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்ட். யா, அந்த ஹானஸ்டி எனக்கு தெரிஞ்சு நாங்க பிசினஸ் பண்றதுனால அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஓகே, இன்னைக்கு வந்து இப்படிதான் பண்ணணும். பிகாஸ் நாங்க வந்து ஒரு ஹீரோயின் கிடையாதுல, இப்படிதான் பேசணும் அப்படிதான் அப்படிலாம் கிடையாது. நாங்க வந்து நேச்சுரலா ஃபோக்கஸ் வாட் பண்றோம். எவர் இஸ் கமிங். யா, நேச்சுரலா நாங்க 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 இப்படிதான், எங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு, நாங்க இப்படிதான் அப்படின்றது நேச்சுரலா இருக்கணும். இதை தான் நாங்க எங்க ஆடியன்ஸே விருப்பப்படுறோம். மீன்ஸ் எங்க கூட யாராவது நாளைக்கு பிசினஸ் பண்ண வந்தாலும் அவங்களும் அதை தான் எதிர்பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்ரஸ் பண்றோமா அப்படிங்கறத மட்டும் தான் நாங்க பார்ப்போம். ஓகே, அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், அதுதான் பார்க்கணும் தவிர பெர்ஃபெக்டா இது 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 அப்படி இல்ல, அது எதிர்பார்க்கல நாங்க. பிகாஸ் நாங்களும் அப்படி கிடையாது. என்னோட என்டையர் கம்யூனிட்டியே வந்து ஏன்னா டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ல இருந்து பீப்புள் ஆர் ஒர்க்கிங், பீப்புள் ஆர் தேர் அஸ் அ பிசினஸ் பார்ட்னர். அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். அது டசன்ட் மேட்டர். எவ்வளவு ப்ரோக்ரஸ் பண்றோம் அப்படின்றதுல நம்ம ஃபோக்கஸ்டா இருந்தா போதும் அப்படின்தான். இன்னொன்னு ஆட் பண்ண சொல்லுங்க. விருப்பப்படல. பிகாஸ் ஜென்ரலா இந்த கேள்வி வருது எனக்கு என்கொயரிஸ் வரும்போது. ஸோ எனக்கு டைம் கிடைக்கல, நான் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் நான் வந்து போஸ்டிங் பண்ண முடியல, அப்போ என்ன ஆகும்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் நான் லாஸ்ட் கொடுக்கறது இதுதான். இது வந்து உங்க பிஸ்னஸ், ரைட்? இது தேர் இஸ் நோ பாஸ் அபவ் யூ. ஸோ நீங்க சப்போஸ் பிஸியா இருக்கீங்க ஃபார் சம் ரீசன், நீங்க உன்னால போஸ்ட் பண்ண முடியல, யாரும் உங்ககிட்ட வந்து கேட்க போறது இல்லை. ஏன் நீ பண்ணல? பிகாஸ் யூ ஆர் நாட் ரிப்போர்ட்டிங் டு எனிபடி, யூ ஆர் யுவர் ஓன் பாஸ். ஸோ அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் நிறைய பேர் அதை டென்ஷன் ஆயிடுறாங்க. ஓகே, நான் வந்து டெய்லி போஸ்டிங் பண்ணேன், இல்லை டெய்லி வந்து ஏதோ வேல்யூ ஆட் கொடுக்கலன்னா என் பேஜுக்கு வந்து தென் ஐ எம் ஆன்சரேபிள் டு சம் ஒன். ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது இல்லை. பிகாஸ் ஏற்கனவே ஆதி சொன்ன மாதிரி நானும் முன்னாடி சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, திஸ் இஸ் யோர் பிஸ்னஸ் அண்ட் இட்ஸ் அப் டு யூ. நீங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்து ரொம்ப ரெகுலரா அதனால தான் நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் ஐ திங்க் மித்துல வந்து சொன்னது that some people they start earning from first month, some people they start earning after 6 months or 1 year also, right? அந்த மாதிரி கேஸும் இருக்கு. ஏன்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் மந்த்ல யார் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஸ்டார்டிங்ல 4-5 hours கொடுத்துருப்பாங்க பர் டே, ரைட்? ஸோ தட்ஸ் வாட் யோர் இன்கம் இஸ் ப்ரொபோர்ஷனேட் டு யோர் எஃபர்ட்ஸ், ரைட்? இப்போ வந்து இப்போ எனக்கும் ஆதிக்கும் பார்த்தீங்கன்னா 9 to 5 ஜாப் இருக்கு. ஸோ எங்ககிட்ட நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது 4 to 5 hours ஒர்க் பண்ணுவோம். இல்லைன்னா பண்ணோன்னா நைட்ல தூங்காமன்னா பண்ணலாம். பட் அந்த மாதிரி நிலைமை இல்லை பை காட்ஸ் கிரேஸ். ஸோ அதனால வந்து எனக்கும் இட்ஸ் நாட் லைக் பூம்னு அது நான் சொல்ல மாட்டேன். டு பி வெரி வெரி ஆனஸ்ட், எனக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போகுது. ஐம் ஹாப்பி வாட் எவர் இட் இஸ் ஹேப்பனிங், பிகாஸ் ரிட்டர்ன்ஸ் வில் கம் பேஸ்ட் ஆன் யோர் எஃபர்ட்ஸ், ரைட்? ஸோ அதுக்காக தான், பிகாஸ் தேர் இஸ் நோ பாஸ் அபவ் யூ, இட்ஸ் அப் டு யூ. நீங்க டெய்லி ஒரு போஸ்டிங் பண்றீங்களோ 10 போஸ்டிங் பண்றீங்களோ நீங்க வீடியோஸ் பண்றீங்களோ, இட்ஸ் அப் டு யூ. அந்த ஆப்ஷன்ஸ் தான் நாங்க கொடுக்க போறோம்,
நீங்க வந்து அந்த ட்ரைனிங்ல வாட் ஆர் வி கோயிங் டு டீச் யூ, நீங்க டெய்லி போஸ்டிங் பண்ணலாம், நீங்க டெய்லி வீடியோஸ் பண்ணலாம், நீங்க இன்டர்வியூஸ் பண்ணலாம், அது எப்படி பண்ணணும் அதெல்லாம் தான் நாங்க ட்ரைனிங்ல சொல்லி கொடுப்போம். அது பண்றீங்களோ இல்லையோ அது வந்து இட்ஸ் யோர் டிசிஷன். அண்ட் நீங்க அது பண்ணலனா அது கேட்கறதுக்கு தேர் இஸ் நோ பாஸ் சிட்டிங் ஆன் யோர் ஹெட் தட் யூ ஹேவ் டு ரிப்போர்ட் அண்ட் சே ஓ சாரி என்னால் இன்னைக்கு போஸ்ட் பண்ண முடியல, அது எதுவுமே கிடையாதுங்க. பிகாஸ் யூ ஆர் யோர் ஓன் பாஸ். ஸோ யா. அப்புறம் இது நம்மளோட சிஸ்டமோ நம்ம கொடுக்குற கைடன்ஸ் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப இட் மேட்டர்ஸ் டு அஸ். பிகாஸ் ஏன் நம்ம வந்து அந்த ப்ரூவன் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வி டோன்ட் வாண்ட் பீப்புள் டு லாஸ்ட் as in அப்புறம் சம்டைம்ஸ் வந்து ஓ மை காட் ஐ டோன்ட் கெட் ரிசல்ட் அப்படின்னு கிவ் அப் பண்ணக்கூடாது. இல்ல ஒரு ஐடியால அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுக்கு தான் இந்த ப்ரூவன் சிஸ்டம் வந்து அது எல்லா ட்ரையல் எரரையும் பண்ணி பீப்புள் ஸ்டார்டட் சீயிங் த ரிசல்ட்ஸ். ஐ திங்க் நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க 33 இயர்ஸ்ல 34 இயர்ஸ்ல. அதனால இந்த சிஸ்டம் வந்து டெஃபினட்டா இட் ஹெல்ப்ஸ் அஸ். அது மாதிரி இந்த கைடன்ஸ் சிஸ்டம், வாட் யூ சப்போஸ் டு டூ, வாட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ. அதனால வந்து என்ன, நீங்க திருப்பி ட்ரையல் அண்ட் எரர் பண்ண வேண்டியது. அதுதான் அந்த ட்ரைனிங் நாங்க கொடுக்கறது. ஓகே இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, ஸோ தட் பை தென் யூ கேன் சேவ் எனர்ஜி அண்ட் யுவர் டைம். நீங்க ஃபர்தரா உங்களை எடுத்துட்டு போகலாம். சிம்பிளா அப்படி சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு வில் பவர் இருந்தது, நான் லேர்ன் பண்ணணும். லேர்னிங் தான் ஃபர்ஸ்ட், ஏர்னிங் செகண்ட் தான். ஐ வாண்டட் டு லேர்ன் அ நியூ ஸ்கில், ஐ வில் பி ஸ்டே கன்சிஸ்டன்ட், ஐ வாண்டட் டு சி தி லாங் டேர்ம் க்ரோத் அப்படின்னா டெஃபினெட்லா திஸ் இஸ் ஃபார் யூ. அண்ட் அது எப்படி உங்களுக்கு எந்த கைடன்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி உங்களை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தட்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு நான் சொல்லப்படுறது. சுனிதா நீங்க சொல்லுங்க. யா ஐ திங்க் கண்டிப்பா ரொம்ப அழகா வந்து ஆதி வந்து இந்த இன்னைக்கு எங்க லைக் ஷோ சொல்லாம ஐ டோன்ட் நோ அந்த லைவா ரொம்ப அழகா முடிச்சிருக்காங்க. ஸோ எஸ், திஸ் இஸ் ஃபார் த பிஸ்னஸஸ் யாருக்கு வந்து பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் செல்ஃப் லேர்னிங் அந்த அஸ்பைர் இருக்குன்னா கண்டிப்பா திஸ் பிஸ்னஸ் இஸ் ஃபார் யூ பீப்புள். And coming back to original first myth, again I would like to repeat, this is not a quick rich scheme. So you should be consistent. Then definitely this is something for you. So thank you எல்லாரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. யார் பார்க்க போறாங்களோ அவங்களுக்கு. And next week hopefully நானும் அதுவும் திருப்பி இந்த சீரீஸ்க்கு வருவோம். So yeah, so next week we still have the time to wish for the new year. So next year நம்ம wish பண்ணிக்கலாம். So yeah, I think 2 more weeks. Yeah, 2 more weeks. Yeah. Okay, thank you all. Thanks எல்லாரும் இந்த வீடியோ பார்த்தது. Thank you. Thank you.